அனிஷா ரோல் பண்ணவங்க, ஐயோம்மா சூப்பர்மா, பிரமாதம், வெற்றியா அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போயே சொல்கிறேன். படம் ஹிட்டு. எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கண்டென்ட். எனக்கு அது உண்மைதான் போல. சினிமாவில் பொறுத்தவரை சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டர் வந்து இவரை மாதிரி நம்ம ஒரு நடிகர் ஆகணும், இவரை மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இவரை மாதிரி சினிமாவை லவ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அது வந்து மணிகண்டன் அவர்களை பார்த்து எல்லாருமே சினிமாவுக்கு வரணும்னு எல்லாருமே அதை அப்படி நினைக்கிறவங்க. ஆனால் ஆமாம், நீங்கள் தானே வரணும். ஸோ அவரோட வின்னிங் ஸ்ட்ரீக் பற்றி சொல்லி தான் தெரியுன்றது இல்லை. ஸோ அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து எந்த மாதிரியான மீட்டரில் இருந்துகிட்டே இருக்குன்றது ஸோ சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஸோ அவரோட அடுத்தடுத்த படங்களுடைய காசிப் என்னென்ன அப்படின்றது காசிப்பாக நமக்கு தெரிஞ்சாலும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள்லாம். வெல்கம்ண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்மளுடைய வெல்விஷர்ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களும் ஒன்றா ஒரே சமயத்தில் உட்காந்து பேசுறது, அது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக பேசுறதுங்கிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். வெல்ஃபேருக்காகனா அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது. அப்படி அந்த வகையில் நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பிரெத் டேக்கிங்காக இருந்தது. ஏன்னா எதனால் பிரெத் டேக்கிங்காக இருந்ததுன்னா, இந்த படம் பேச வந்த சிம்பிளிசிட்டி, இந்த படத்துக்குள்ளே இருந்த இந்த சிம்பிளான எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டிருக்குங்கிறது, பீட், பெர்ஃபார்மன்ஸஸ், ரைட்டிங், இதில் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டுக்காக ஒருத்தர் ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப பலமாக நிற்க வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட நண்பர்கள்னு சொல்கிறதுல பயங்கர சந்தோஷம். ஒரு ஹச்சுவாக இருக்கட்டும், எனக்கு ஒரு செம்ம காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, என் பக்கத்தில் தேசிங் சார் உட்காந்துருந்தார். அவன் அந்த பையன் வந்து அந்த ஹரிஷ் உங்கள் இவர் படத்தில் லவ்வரில் நடித்தவர் தான். நான் இல்லை சார், அவருக்கு நல்லா தெரியும், அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஏங்க அவ்வளோதாங்க சார், எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சார், கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை சார், அவன் இல்லை சார் அப்படின்ட்டேன். தென் இன்டர்வியூவில் போயிட்டு வந்து ஏங்க அதை அவன் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு செம்ம அதிர்ச்சி. ஏன்னா சேவ் பண்ணவுடனே டோட்டலாக வேற ஆள் போல இருந்தாப்புல, அடையாளமே தெரியல அவனை ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது. இல்லை, எனக்கு அடையாளம் தெரியல. அண்டு அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு எடிட்டில் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. தி வே இட் வாஸ் எடிட்டட், அவ்வளோ சூப்பரான ஃப்ளோ. அண்டு இந்த படம் இவ்வளோ ஸ்கிரிப்டு கூட இவ்வளோ பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நான் வந்து ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கலாம், எல்லாமே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. இது என்னன்னா, எதுவுமே ஸ்கிரிப்டை வந்து ஓவர் ஷேடோவே பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு பயங்கரமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அபினோட ஆக்டிங் இருக்கட்டும், அப்புறம் அவங்க அனஸ்வராவோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பர். அப்புறம் நான் எல்லாரும் சொன்ன போல ஜாஃபர்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த உங்களோடது, அப்புறம் அந்த இவங்க நீங்கள் தானே அந்த அனிஷா ரோல் பண்ணவங்க, ஐயோம்மா சூப்பர்மா, பிரமாதம். நான் வந்து அந்த ஒரு சீனை நான் வந்து ஒரு 2 நாளுக்கு படம் முடிச்ச மதன்ட்ட நான் அப்போ தானே பேசுகிறேன், 2 நாள் கழிச்சு சொல்கிறேன், இன்னும் இந்த சீன் என்ன விட்டு போக மாட்டேங்குதியா அப்படின்னு. பிரமாதம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க எல்லாருக்குமே. ஐயா மோகன்ராஜ் ஐயா இருக்கட்டும், வழக்கம் போல் எப்போ சிங்கிள் கடா வாசிப்பேன் அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மதன், நான் நிஜமாலுமே அவ்வளோ ப்ரௌட். ஏன்னா மதனுக்கு பேச வரும்னே எனக்கு தெரியாது, இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாது. ரொம்ப நேரம் பேசினது இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் பேசினாப்புல. ரொம்ப 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 ஹாப்பி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள். ஐயா இந்த வின்னிங் ஸ்ட்ரீக்னு சொன்னாப்புல சுதர்ஷன், அது மாதிரி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து உங்களை வந்து பிடிச்ச பேய் மாதிரி விடாமல் உங்கள் கூடவே தொடரட்டும், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அபி, அனசுரா, அப்புறம் ஐயாவுக்கு, ஷானையாவுக்கு நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஷானையா வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த தெரு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போல். ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய எல்லா பங்களிப்புக்கும். சௌந்தர்யா மேம் உங்களுக்குமே சொல்கிறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நான் உங்ககிட்ட படம் பார்த்துட்டு சொன்னது போல தான், வெற்றியாக அமையட்டோன்றதெல்லாம் நான் கொஞ்சம் என் வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போயே சொல்கிறேன். படம் ஹிட்டு, சந்தோஷம். நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. நன்றி, தேங்க்யூ. இந்த வாட்டி சொல்லிட்டு நான் போன தடவையே வந்து நான் சுதர்ஷனுக்கு நன்றி சொல்லல அப்படின்னு சொல்றதுக்காக கோச்சிட்டான். அதனால வந்து ரொம்ப நன்றி சுதர்ஷா, எனக்காக வந்து
அண்ணே நன்றி நன்றிண்ணே. போன வருஷம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ புது டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட நல்ல நல்ல கண்டென்ட் மூலிமா வெவ்வேறு ஜானர்ஸில் சூப்பரான படைப்புகளை கொடுத்தாங்க. அந்த மாதிரி லவ் மேரேஜ்னு ஒரு ஜாலியான படத்தை கொடுத்து செம வைப்ரண்டான படத்தை கொடுத்த இயக்குனர் சண்முகப்பிரியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு கலைகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சூப்பராக நடிச்சிருந்தீங்க படத்தில். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பேசிட்டாங்க, கண்டென்ட் என்ன பேசணும்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு வந்து அபிஷன் மாதிரி ஒரு ஹீரோவை கொடுத்த சௌந்தர்யா மேம், பஸ்லியான் சார், மகேஷ் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் லவ்ன்ற டைட்டில் பார்த்த உடனே ஒரு பாஷான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குட்டி லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் படம் வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், தர லோக்கலான படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அப்படி தான் நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க, எனக்கு அப்படி தான் ரிசீவ் ஆச்சு. அபிஷன் தெரிக்க விட்டுருந்தீங்க, வெரி ஹாப்பி. மிடாஸ் டச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஷான் ஐயா அவரோட பேரை பார்த்தாவே நல்ல படம்ன்ற நம்பிக்கை வரும். அண்ட் படத்தில் தெரிக்க விட்டுருக்காரு. அனுஸ்வரா ராஜன் வந்து என் படத்துக்கு கேஸ்ட் பண்ண சொல்லி ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அவங்க டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஸியாக இருந்தாங்க. இதுக்கப்புறமும் இதே மாதிரி டேட்ஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன். பிஸியாக இருப்பீங்க தமிழில், வாழ்த்துக்கள். நல்ல வேலை டேரக்டர் இன்னைக்கு வந்தீங்க. எப்போவுமே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போ கேட்டாலும் அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த எஃபர்ட்ஸ் மொத்தமாக படத்தில் தெரிஞ்சது. மதன் ப்ரோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, சூப்பராக இருந்துச்சு. மோகன்ராஜன் சொல்ல தேவையில்லை. ஸோ வரிகள் வெடிச்சிச்சு. நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்தேன். இதே மாதிரி தான் எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டம் இருக்க மாதிரி உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வெடி பிளாஸ்ட் அந்த படம். அதே ஆக்டிங் தான் எப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் ஐயாவும் சரி, அபிஷன் எல்லாரும் ஷார்ட்டாக ஏதோ பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஷார்ட் பிளாஸ்ட்டு, நோ டவுட். தெரிக்க விட போது சொல்லலாம், தப்பாக இருக்கலாம். எல்லாருக்குமே தன்னோட எக்ஸோட வீட்டு கதவு தட்டுறதுக்கான ஆசை ஏற்படும். இல்லை ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க வீட்டு கதவு தட்ட ஆசை ஏற்படும். ஒன் சைடு லவ் கதவை தட்டுறதுக்கு எனக்கு நேற்று நைட் ஆசைப்பட்டேன். பக்கத்துலேயே பொண்டாடி தூங்கிட்டு இருந்தா, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சைலண்டாக ஆசை அடக்கிட்டு தூங்கிட்டேன். ஸோ படம் பார்த்து ஒரு மாதம் யாரும் சரக்கு அடிக்காமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரக்கு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே போய் பொண்ணு தேடி உங்கள் எக்ஸப்ட் தேடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு இது நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்கூலுக்கு திரும்ப கூட்டு போயிடுச்சு. எக்ஸ்ட்ரானரி. காவியா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கீர்த்தி சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கண்டென்ட். எனக்கு அது உண்மைதான் போல. ஸோ டூ எக்ஸைட்டிங் ஃபிலிம், ஷியோர் பிளாக் பஸ்டர். படம் வெடிக்க போகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரெஸ் எப்படி கேரி பண்ணுவான்னு தெரியும், சொல்லவே தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் மேம்.